ஜெபிக்கலாம். உங்க குடும்பத்துக்காக என்னென்ன தேவை இருக்கோ சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நல்ல ஜெபத்தை பற்றி ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த இடம் திடீர்னுலாம் வரல. கரண்ட் இல்லாதப்ப, எத்தனையோ பிரச்சனை இருந்தப்ப போர்டை உடைப்பாங்க, கேட்டை உடைப்பாங்க, கூட்டம் கூட்டமாக வந்து பயமுறுத்துவாங்க. எங்களுக்கு இருந்த ஒரே ஒன்று ஜெபம் மட்டும்தான். சொல்லி அல்லேலூயா. பழைய விசுவாச மக்கள் கொஞ்சம் பேர், ஜான் பீட்டர் பிரதர், இந்த அரவிந்தன் குடும்பம், அவங்கெல்லாம் போய் அந்த வாசலில் நுழையிற இடத்துல ஒரு பெரிய நாட்டு மரம் இருந்துச்சு. ஒரு காட்டுக்கருவையா நம்ம குளிர்தா, சரி இந்த ஃபேன் ஓட கொஞ்சம் அணைச்சிருவோமா, இது அங்கே ரெக்கார்ட் ஆகும்போது உசு உசுன்னு சத்தம் வருது, அதுக்கு அடுத்த வாரம் ஏதாவது பார்ப்போம், வேர்த்துச்சுன்னா போடுவோம். ரெக்கார்ட் ஆகுது, எல்லாம் பிரசங்கங்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்ல போகுது. நிறைய பேர், நான் நினைக்கிறது உண்டு, நமக்கு டைம் முடிஞ்சு போய் சேர்ந்தாலும் யாரையாவது ஆண்டவர் இந்த சத்தியங்கள் மூலமாய் தொடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க ஃபேன்லாம் ஓடட்டும், இது மட்டும்தான். சரி, கர்த்தர் நல்லவர். கீழே தொடர்ந்து எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எதிர்த்தரப்பினர் வந்து அந்த ஸ்டே வாங்கிட்டாங்க. எதிர்த்தரப்பினர் வந்து உள்ளே நாங்கள் நுழையக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டாங்க. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். உள்ளே நாங்கள் இந்த இடத்துக்குள்ள உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டாங்க. 2 இடத்துக்குள்ளே உள்ளே நுழைய முடியாது. பத்தாக்குறைக்கு போலீஸு, ஊர் மக்கள் எல்லாம் தான் எதிராக இருக்காங்களே, எல்லாம் வந்து உள்ளே நுழையக்கூடாது, ஸ்டே ஆர்டர் இருக்கு, போலீஸ் டிஎஸ்பி வர சொல்லி விட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. என்னைக்கு கேஸ் முடிகிறது, 17 வருஷம் ஆச்சு நமக்கு கேஸ் முடியாது. 17 வருஷம் கேஸ் முடிகிற அளவுக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு போலீஸ் டிஎஸ்பி எஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. கூட்டமாக வந்துட்டாங்க. என்ன செய்யறது சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யறது? இங்கே பதில் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஜபத்தையும் தாண்டி ஜபம் தான் பண்றோமே. கர்த்தாவே சோத்திரம். ஃபுல்லா லோட் ஆக்கணும்னு ஆத்மா கர்த்தரின்னு சொல்றோமே, அழுகிறது. வேற வழி இல்லை. ஆண்டவரே, தேவனோட முறையிட்டு என்னை ஏன் தான் இங்கே கொண்டு வந்தீங்களே, நான் அந்த அறந்தாங்கி வரவே விரும்பலையே ஆண்டவரே. நான் தேனி பக்கம்ல போறேன்னு சொன்னேன். தேனியில ஒரு பெரிய இது அந்த பகுதியில் இல்லை. மதுரை தாண்டி அங்கே இல்லை, நான் இல்லைன்னா திருச்சிக்கு போறேன்ல நான் விரும்பினேன். ஆண்டவரே, என்னை கொண்டு வந்து இங்கே விட்டியலே, நான் விரும்பாத ஊர் இது. நன்றி இல்லாத மனிதர்கள் எப்போ வேணா கவுக்கலாம்னு, ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேனே. தேவனே சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஊரை விட்டு போறதுக்கு உபவாசம் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் விடலை. ஊரை விட்டு போயிடுறேன். எனக்கு உபவாசம் இருந்து வழி நடத்தல தாங்க. ஊர் எனக்கு வேண்டாம், ஊழியமும் வேண்டாம். ஊரை விட்டு போறதுக்கு எனக்கு ஒரு, நீங்க போன்னு சொன்னீங்கன்னா கிளம்பிடுவேன். உபவாசம் ஜெபம் பண்ணேன், போகவும் விடலை. சொல்லுங்க அல்லேலூயா. விளையாட்டுலாம் சொல்லலை. ஜெபம் என்கிறது அது குழந்தை உண்டாகி பிரசவம் ஆகுறதுக்கு சமம். விளையாட்டு இல்லை ஜெபம். போற போக்கில் அடிச்சு விட்டு போறது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் இவ்வளோ வந்து உபவாச ஜெபம், தனிப்பட்ட முறையில் உபவாசம், மக்கள் உபவாச ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மூளையில உட்காந்து பாம்புகள் ஓடிக்கிட்டு இருக்கோம், சுத்த இருட்டு, கரண்ட் இல்லை, பிரச்சனை. சொல்லுங்க ஆமே. வச்சாரு பாருங்க வெடி, ஆண்டவர் அப்படியே சரன்னு விழுந்துச்சு அடி. அதெல்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா கோயிலை கவர்மெண்ட் எடுத்துச்சு. ஏன்னா கோயில் காசை வச்சு தான் வேலை பண்றது. கோயில் காசை எடுத்து கடன்னு எடுத்தான். அடுத்து முடிய முடியாது, சோர்ந்து போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், அழுதுட்டு. நான் பல தடவை விளையாட்டுக்கு சொல்லல, மனைவி கேட்டுட்டு தான், தோசை சுடவா இட்லி சுடவா, வேஸ்ட் ஆகுது எனக்கு, சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து ஒழுங்கா சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, இல்லைன்னா உபவாசம் இருங்க, இப்படிதான் சொல்லுவான். நேற்று கூட நான் நினைவு கூர்ந்து பார்த்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. சுடு தோதுப்பட்டா சாப்பிட்றேன், இங்கே வந்து அழுதுகிட்டு இருப்பேன், பைத்தியக்கார மாதிரி இங்கே நடந்து அழுதுகிட்டு உளறிக்கிட்டு. ஆண்டவரே, இன்னும் ஏன் இப்படி செய்கிறீர்? ஒன்றும் இங்கே வைங்க, இல்லைன்னா வெளியூர் கொண்டு போங்க. எல்லா பக்கமும் லாக் பண்ணி ஸ்டேயும் வாங்கி கரண்ட் கொடுக்கக்கூடாது, இங்கே உள்ளே போடக்கூடாது, நுழைஞ்சா போலீஸ் கூப்பிட்டு இருக்கிறாங்க. நினைச்ச நேரம் நான் என்னதான் செய்யறது? சொல்லுங்க அல்லேலூயா. விளையாட்டு இல்லை ஜெபங்கிறது. கர்த்தர் சுளுக்கு எடுத்தார். அங்கே இருக்கும்போதே ஒரு ஃபோன், ஏன்னா வக்கீல்கிட்ட இருந்து ஃபோன் வந்தாவே எனக்கு பயமா இருக்கும். காசுல கொடுக்கணும், அவர் காசை கொண்டுக்கிட்டு தான் அங்கே ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவார், இவ்வளோ கொண்டுட்டு வாங்கன்னு. ஆனால் குமாஸ்தாங்க ஃபோன் பண்ணி சொன்னார், நீதிபதி நாகப்பட்டினத்துலேருந்து வந்த நீதிபதி, அவர் கட்டு தான் மாற்றி வைப்பார். கட்டை மாற்றி வைக்கிறதுனா தேதியை ஒத்தி வச்சு கட்டை அடுத்த மாதம் அடுத்த 2 மாதத்துக்கு தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பார் கட்டை. என்னமோ தெரியல. சொல்லுங்காமே, கட்டை எடுத்து பார்த்துருக்குறாரு. திருச்சபை கரண்ட் கொடுக்கூடாது அப்படின்ட்டுலாம் இருந்துச்சுல, பார்த்தாரு. திருச்சபைக்கு உடனே மின்சாரத்தை வழங்கு, முடிஞ்சு வச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் ரெக்கமெண்டும் போல, வக்கீல்கிட்டையும் கெஞ்சலை, பார்த்தார். திருச்சபைக்கு மின்சாரம் வழங்க 1000 பேர் கேஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இந்தியாவில் வடநாட்டில் எங்குமே திருச்சபைக்கு விரோதமாக தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணி திருச்சபைக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக என்ன செய்யறது? யார் விட்டு இடம் எப்போன்னு பார்த்துக்கிறோம். தீர்ப்பு வரும்போது திருச்சபைக்கு உடனே மின்சாரத்தை வழங்கு. சொல்லுங்க அல்லேலூயா. வந்தவொடனே யாரும் கரண்ட் கொடுக்கல. அதுக்கு பிறகு போய் இன்னொன்று வாங்கிட்டான். அந்த ஃப்ரண்ட்ல இருந்து இது வரைக்கும் கரண்ட் கொண்டு வர முடியல. அங்கேருந்து இது வரைக்கும் நடுராத்திரியில் போஸ்ட் மரத்தை உடச்சிக்கிட்டு இருக்கிறான். தேவனே சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் இல்லை. கவர்மெண்ட் ப்ளீடர்,
கவர்மெண்ட் வக்கீல் அதுக்கு எதிராக இருந்தார். அவரை போய் பார்க்கணும், என்னென்ன பிரச்சனைங்கிறியா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி ஐயா சாமி வந்துருச்சுன்னு போனா உங்களுக்கு ரசீது இல்லைங்கிற, நீங்க வீட்டுக்கே என்ன திணறீங்க. சரி ரசீதை கொடுன்னா உனக்கு ரசீது இல்லை, ஆட்சேபனை வந்திருக்குங்கிற, ஊராட்சி மன்றத்தில் ஆட்சேபனை இருக்குங்கிறான். என்னப்பா ஆட்சேபனை? தாசில்தார் ஆஃபீஸுக்கு போய் சொல்றான். அங்க போனா பீஸ் மீட்டிங் வரிசையா 1 2 3 கிராமத்து ஒரு பேரை போட்டிருக்கிறேன், வந்து உட்கார்றேன் பூரா வேற ஆளு, கிராமத்துல உள்ள பேரை உள்ள போட்டிருக்கேன் குப்பேன் சுப்பேன்னு, என்னன்னு போய் பார்த்தா உட்காந்துருக்கேன் பூரா வேற ஆளு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாட்கள் எல்லாம் அழுதுகிட்டே தான் இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதையெல்லாம் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஜெபங்கிறது சும்மா அப்படி சிரிச்சுட்டு போற விஷயம் இல்லை. ஜெபத்தை நாம் அறியும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். சொல்லுங்க ஆமென். வலியும் வேதனை இல்லாம யார் பிள்ளைய பெற்று எடுக்க முடியும்? வலியும் வேதனை இல்லாம பிள்ளைய யார் பெற்று பார்க்க முடியும்? முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. வலியும் வேதனை இல்லாம குழந்தைய யார் கண்ணால பாக்குறது? அதெல்லாம் முடியாது. சொல்லுங்க ஆமென். ஏன் இதை சொல்றதுன்னா, ஆண்டவருடைய மக்கள் ஜெபங்கிறது விளையாட்டு இல்லை. எரேமியா கெஞ்சுகிறான், என் தலை தண்ணீரா மாறட்டும், என் கண்கள் கண்ணீராய் மாறட்டும். தேவனே இந்த ஜனத்துக்காக நான் ஜெபிப்பேனேன்னு சொல்லுகிறான். சொல்லுங்க ஆமென். உங்க குடும்பம் ஒரு பிரச்சனையான சூழ்நிலையெல்லாம் உடைச்சு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கர்த்தர் ஜெபத்தை பயன்படுத்துகிறார். சொல்லுங்க ஆமென். ஜெபம் பயன்படும். ஜெபத்தினால்தான் நாம் ஆண்டவருடைய பாதத்தை நாம் நினைக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். சொல்லிக்கிட்டே இருக்க முடியும், வரிசையா சொல்லவே முடியும். சொல்லுங்க ஆமென். சொல்லிட்டே இந்த தளத்தை நான் அதனால தான் நினைக்கும் போதெல்லாம் அழுதுருவேன். ஜெபம் சனிக்கிழமை ஜெபம்னாவே அழுகதான் ஊற்றும். பழைய மக்களுக்கு தெரியும், பூரா மணல் போட்டிருப்போம், தண்ணியை இழுத்துரும், சொதன்னு இருக்கும், ப்ளூ கலர்ல ஷீட்டு போட்டிருப்போம், கையில காசு இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நீங்க தளம் போடுறது ஒன்றும் இல்லை. கர்த்தாவே, இங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, கலைராணி அம்மா, நல்லா வைராக்கியமா ஜெபம். இப்போ கொடைக்கானல் போயிருக்கு, அவங்க ஜெபம் சிமெண்ட் விலை குறையட்டும் ஆண்டவரே. நான் சொன்னேன், நான் நினைச்சேன் சிமெண்ட்டுக்கு தேவையான பணத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். இவங்க ஒரு லைன்ல இழுத்துட்டு போறாங்களே, சரி எப்படியோ ஜெபம், சிமெண்ட் விலை குறையணும் ஆண்டவரே, நாங்க தளம் போடணும் ஆண்டவரே, 1.5 குறையிட்டு என்னென்னமோ ஜெபம் பண்ணிட்டு போனா வைராக்கியமா ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி குறைஞ்சிச்சு. மாட்டார்னு அடிச்சான் பாருங்க, என்னதான் தெரியல. அந்த பிரைவேட் கம்பெனி குறைக்கிறது கவர்மெண்ட் ஒரு வழியை பண்ணி விடுவான். ஒரு 100 ரூபாய்க்கு அளவுக்கு சிமெண்ட் குறைஞ்சி. இது பூரா அந்த மஞ்சள் பெஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க, இது பூரா சிமெண்ட்டை போட்டு அந்த ப்ளூ ஷீட்டை போட்டு மூடி வச்சிருந்தோம். எல்லாம் பழைய ஆளுங்க தான் ஞாபகம் வச்சிருந்தோம், சிமெண்ட்டை பத்திரப்படுத்தி. சொல்லுவாமே, கர்த்தர் எவ்வளவு மகிமை உள்ள காரியம். அதையும் ஒன்றையெல்லாம் போட்டு என்ன செய்யன்னு பார்த்தா ஒன்றும் வழி இல்லை. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் இந்த பக்கத்துல தான் புதுப்பட்டி, வேற என்னது வேறு இதுல ஐயாக்கண்ணா என்னமோ அடைக்கன் ஒரு தடவை சர்ச்சுக்கு வந்தவர். ஒரு தடவை சர்ச்சுக்கு வந்துட்டு சிங்கப்பூர்ல இருந்தாரு. அவர் விசுவாசியா அங்க போனவர் வரவர், ஒரே ஒரு தடவை வந்துட்டு போனவர். சம்பந்தம் இல்லாம போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நான் ஜெப நேரத்தில் எடுக்கல, ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். யாராவது கூப்பிடுவோம், அப்புறம் பார்த்துக்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு. என்னையா நான் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கக்கூடாதா? இல்லை பிரதர், ஜெபம் என்னென்ன விவரம்னு சொல்லுங்க. இல்லை, ஆண்டவர் வந்து உங்க சர்ச்சுக்கு தளம் போட்டு கொடுக்க ஒரு தொகையை அனுப்பணும்னு எனக்கு உள்ளத்துல ஏவறாரு. சொல்லுங்க ஆமீன். அப்புறம் அந்த நேரம் தானே, எத்தனையோ வருஷம் ஆச்சு, 25,000 30,000 நினைக்கிறேன். 25,000 பெரிய காசு. அப்போ என்ன கல்லு இவ்வளோதானே, 10 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்கள்லாம் போட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு அதுக்கு தான் நமக்கு முடியாம இருக்கு. அழுது மன்றாடி புலம்பி ஜெபிக்கிறது தேவன் அதை அக்கறையோடு கவனிக்கிறார். ஏன் இது சொல்றேன்னா, ஜெபத்துல நாம் உறுதியாக கட்டப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க குடும்பங்களுக்காக, குடும்பத்துல மனம் திரும்பாத இருப்பார், பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கும், எத்தனையோ சூழ்நிலை இருக்கும். ஆண்டவருடைய பாதத்தை நீங்க தேடும் போது அங்கிருந்து செக்ல கையெழுத்து விடுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. செக்ல கையெழுத்து போடுற இடமே ஜெபம் தான். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அவ்வளவுதான் விஷயம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் ஆண்டவர். வெளியே இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் வெளியரங்கமான பலன். இதெல்லாம் வெளியரங்கமானது. நம்ம காண்கிறதெல்லாம் வெளியரங்கமான பலன். இதுக்கு ஒரு அஸ்திவாரம். எந்த கட்டடத்துக்கு அஸ்திவாரம் வெளியே தெரியும்? அஸ்திவாரம் வெளியே தெரிஞ்சா கட்டடம் சரியில்லைன்னு அர்த்தம். அஸ்திவாரம் உள்ளதான் இருக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருந்ததை வச்சு எதை கண்டுபிடிக்கலாம்? கட்டடம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நெளிஞ்சுக்கிட்டு வளைஞ்சுக்கிட்டு அங்கங்க கிராக் விழுந்து கண்டமேனி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அஸ்திவாரத்துல டேஞ்சர், எங்கிட்ட இறங்குதுன்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அஸ்திவாரம் ஒரு தேவ மனுஷனுடைய விசுவாச ஜெபமாகி அந்த அஸ்திவாரம் உள்ள இருந்துச்சுன்னா கட்டடம் வெளியே தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு. ஆமென். அந்த ரங்கங்கிறது நம்முடைய வாழ்வின் பரிசுத்தம். அதனாலதான் நான் எப்பொழுதுமே சொல்றது, எனக்கு இது பர்சனல் பாஸ்டர் அப்படிங்கலாம் ஆண்டவர்கிட்ட இல்லவே இல்லை. இது பர்சனல், என்னை டச் பண்ணாதிய, இதெல்லாம் எனக்கு இந்த பழக்கம் பர்சனல், இது எனக்கு பர்சனல். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. பர்சனல்னு நான் இப்படி இருப்பேங்கிறவன் எல்லாம் கர்த்தர் கைவிட்டு தள்ளி விட்டுருவாரு. பைபிள் அப்படிதான் இருக்கு. நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன்,
இப்படிதான் இருப்பேன், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் நான் சரி, இந்த மாதிரி தான் போவேங்கிறவன தள்ளி தூக்கி சேசில் வைக்கிற மாதிரி தள்ளி விட்டுறாரு. போ, முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவரை பின்பற்றுகிற மனிதர்கள் தான் மகிமையை நோக்கி நடப்பார்கள். எங்கேயாவது பாருங்க ஊழியக்காரன் சரி, என்ன பின்பற்றி வா, சொல்லுங்க அல்லேலூயா. தூக்கி வீசு, என்ன பின்பற்றி வா, என்ன பின்பற்றி வா, எனக்கு காத்துரு, என் முகத்தை தேடு, சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது, எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானாலும் வைராக்கியம், நம்முடைய வைராக்கியம் ஜெபத்தை நோக்கி தான் திரும்பணும், கண்ணீரை நோக்கி, ஜெபத்தை நோக்கி. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒரு மகிமையின் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபங்கிறது லேசா ஒரு சும்மா அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. வருகிற அந்த சனிக்கிழமை நீங்கள் ஜெப நாளா பயன்படுத்துங்க. ஜெப குறிப்புகளை எழுதிட்டு வாங்க. வருஷத்தின் தொடக்கம் எல்லா காரியங்களுக்கும் அழுது மன்றாடி கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் கஷ்டம் இருப்பாங்க. நம்ம பிள்ளைக்கு வேலை இல்லாமல் இருக்கு, அல்லது நம்ம மக திருமணம் பண்ணி கொடுத்த மக கஷ்டப்படுறதா இருக்கும், தம்பி கஷ்டப்படுறதா இருக்கும், யாரோ ஒரு நண்பரா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். நம்ம விசுவாசத்துல ஆசீர்வதிக்கப்படும் போது அடுத்தவர்களுக்கு, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அடுத்த மனுஷருக்கு இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். சொல்லுங்க ஆமென். திடன் அற்றவனை என் வார்த்தையினால் தூக்கினேன். யோபு புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு வாயை திறந்தாவே அவனோட ஏண்டா பேசணும்னு ஆயிரும். சொல்லுங்க ஆமென். வாயை திறந்தா முடிஞ்சு போச்சு, கீழே நம்மளை கொண்டு போயிடுவான், கீழே நம்மளை இழுத்து கொண்டு போயிடுவான். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அதில் ரொம்ப குறியா இருப்பார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். நீதிமொழிகளில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, இரும்பு இரும்பை கருக்கிடும் அப்படின்னு இருக்கும். யார் அதுக்கு அர்த்தம் சொல்லுவான்? சீக்கிரமா சொல்லுங்க, தெரியாதவங்க சொல்லட்டும். நீதிமொழிகள் நீங்க படிப்பீங்க, இரும்பு இரும்பை கருக்கிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நீதிமொழிகள்ல. நம்ம அர்த்தம் புரியாம 100 வருஷம் படிச்சு புண்ணியம் இல்லை. அர்த்தம் புரியாம படிச்சு என்ன பிரயோஜனம்? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். இரும்பு இரும்பை கருக்கிடும். சொல்லுங்க அல்லேலூயா. இரும்பு இரும்பை, அதுக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமா மட்டன் கடையில் போய் பாருங்க, ஒரு தீட்டுறதுக்கு கத்தியை பக்கத்துல உரசிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன். 2 வெட்டு வெட்டிட்டு பக்கத்துல சாணக்கல் வச்சிருப்பான், 2 வருஷம். மீன் வெட்டுற சந்தைக்கு போய் பாருங்க, வெட்டிட்டு அவனுக்கு தெரியும் என்னது மழுங்குது, என்ன சரட்டுன்னு 2 இழு இழுத்துக்குவான், அப்புறம் வெட்டுவான். அப்புறம் அந்த கத்தி என்ன ஆகும் அவனுக்கு தெரியும், என்னடா வெட்ட மாட்டேங்குது, சரட்டு 2 இழு இருப்பான். சொல்லுவாமே, இரும்பு இரும்பை கருக்கிடும். ஆங்கிலத்துல அயன் ஷார்பன்ஸ் அயன், அயன் ஷார்பன்ஸ் அயன். நீதிமானோட சேருகிறவன் புத்திமானோட சேருகிறவன். சத்தமா சொல்லுங்க ஆமென். நீங்கள் யாரோடு சேருகிறீர்களோ, இணைகிறீர்களோ, சொல்லுங்க ஆமென், அது உங்களை ஷார்ப் பண்ணும்னு சொல்றார் நீதிமொழிகள்ல. ஞானவானோடு சேருகிறவன் ஞானவான் ஆவான், துன்மார்க்கனோடு சேருகிறவன் துன்மார்க்கன் ஆவான். அவனுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நம்ம மண்டையில திணிப்பான். வாமச்சா அங்க போவான், நம்மளை கூட்டிட்டு போவான். பைபிள் அதை தான் சொல்லுது, அயன் ஷார்பன்ஸ் அயன். சொல்லுங்க ஆமென். குடிகாரனுக்கு தோழன் ஆகாதே, எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அவன் தரித்திரன் ஆவான். சொல்லுங்க ஆமென். தரித்திரன் ஆவான், அவன் தரித்திரவனை விட்டு நீங்காது. அயன் ஷார்பன்ஸ் அயன். எவ்வளவு மகிமையுள்ள வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. தேவனுடைய வார்த்தையில வாசிக்கிறோம், இங்க மகிமையுள்ள வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆபத்து நாளில் ஏது சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுங்க ஆமென், உங்களை ஒரு பலவீனப்பட்ட மனுஷனை உங்க வார்த்தையினால் நீங்கள் தூக்கி நிறுத்த முடியும். பலவீனப்பட்டிருப்பான். சில ஆளுங்க எப்போது எவ்வளவு இருந்தாலும் அப்படியே நாளைக்கு சாக போற ஆள் மாதிரி நிற்கும். ஏன்னே தெரியல. ஏன் உனக்கு வீடு இருக்கும், வாசல் இருக்கும், மாசம் மாசம் பணம் வரும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுல நல்லா நிரம்பி இருக்கும், எல்லாமே இருக்கும், அப்படியே நாளைக்கு போற ஆள் மாதிரி. சொல்லுங்க ஆமென். தாவீது அதை உடைக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனிடத்துல சந்தோஷமா இருக்கிறவனுக்கு நாளைக்கு சாவு வந்தாலும் கூட கவலை இல்லை, தேவனிடத்துல மகிழ்ச்சியா இருக்கிறவன். சொல்லுங்க ஆமென். ஏன்னா பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையானதுன்னு இருக்கு. பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வையில அருமையாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியமே, உங்க வாயிலிருந்து பிறருக்கு சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் சொல்ல அறியும்படிக்கு கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். என்ன நாவை தந்தருளினாரா? ஆமென். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, ஆபத்து நாள்ல உன் ஜெபத்தை கேட்பாராக. சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. சொல்லுங்க ஆமென். ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பலவீனப்பட்ட பிள்ளை, படிக்காத பிள்ளை, வேலை இல்லாத, யாரும் போய் அவனை போட்டு மல்லு கட்ட வேணாம். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளை உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவரை தேடு, கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ணு. உன்னை என்ன செய், சரிப்படுத்து, உன்னை ஆண்டவரோட இணைத்துக்கொள். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை ஆதரிப்பாராக, ஒத்தாசை அனுப்புவாராக, ஆபத்து நாளில் உன் ஜெபத்தை கேட்பாராக. சொல்லுங்க ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. 4ஆம் வசனத்துல, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இத்தனை பேர் கவனிக்கிறேன். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, சிரமப்பட்டு ஊர்ல இருந்து நான் ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலான்னு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிக்கிட்டேன். நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க அல்லேலூயா. வீடெல்லாம் கட்ட முடியாத பிரதர், இப்ப விற்கிற வேலை வாசிக்கு
சென்ட் அங்க இவ்வளவு விக்குது, கொத்தனாருக்கு 1100 போயிருச்சு, மெக்காட்டுக்கு 800 போயிருச்சு, சித்தாளுக்கு 600. இப்பெல்லாம் நீங்க வீடே கட்ட முடியாது பிரதர். அது அவருக்கு தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உருப்படாதவன்ட்டு அவன் வந்திருக்கவே கூடாது. திட்டம் போடுறது வேற, செல்லும் கணக்க பாக்குறது வேற. சொல்லுங்க ஆமென். ஆழம் தெரிஞ்சு காலை விடுறது வேற, ஆழத்தை தெரிச்சு காலை விடுறது, செல்லும் கணக்க பார்க்கறது அது வேற. சொல்லுங்க ஆமென். ஒரு கிருபை செய்வார். நான் எங்கேயாவது ஜெபிக்கும் போது கீழே கூரை வீட்டுல நின்று ஜெபிக்கும் போது 2வது மாடிக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன். கீழே இவர் கட்டி முடிச்சுட்டு மேலே ஒரு வீடு கட்டுங்க ஆண்டவர், மேலே ஜெபக்கூட்டம் வைக்கணும். கீழே முடிச்சதுக்கு பிறகு இவர் கூரை தான் இன்னும் கூரையில தான் இருக்காரு. கூரை வீட்டுல நிற்கும் போது சொல்லுங்க ஆமென். ஆமா, பிரதர் ஜான்மார்க் அடிக்கடி சொல்லுவார், ஒரு குழந்தைகளை கூட்டு போனா வீடு கொடுக்க மாட்டாங்க. இந்து மக்கள் சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு எத்தனை தடவை தூக்கி இதோட நிறுத்தினா, இதுக்கு அடுத்து வாடகை வீட்டுக்கு போகவே கூடாது. வாடகை வீட்டுக்கு போகணும், இந்த வீட்டை காலி பண்ணுங்கிற எண்ணத்தை முதல்ல நிறுத்துங்க. அடுத்த வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமே, அவன் கொடுக்க மாட்டான். அந்த பேயை நமக்கு வேண்டாம். சொல்லுங்க ஆமென். அந்த வீட்டுக்கு நம்ம தூக்கி பிள்ளைகளை கொண்டு போகணுமே, அவங்க என்ன சொல்லுவாங்களா, அது வேணவே வேண்டாம். அடுத்து நம்ம இடம் வாங்கி வீடு கட்டணும். இந்த இடத்துல இங்க திரும்புங்க, முடிஞ்சு போச்சா. இந்த வீட்டை தூக்கி அடுத்த எங்க நம்ம தூக்கிட்டு போறது ஆண்டவரே, அங்க அந்த திரும்பாதீங்க. எனக்கு எந்த இடத்துல இடம் வச்சிருக்கே, எங்க வீடு கட்டணும் ஆண்டவரே, இங்கிட்டு திரும்புங்க. சொல்லாமே பணம் எங்க வரும், கர்த்தர் செய்வார். முதல்ல எனக்கு வீடு வேணும்னு திரும்பணும்னா இடம் வேணும்னு திரும்புங்க. எவ்வளவு இடம் வேணும்னு ஒரு கொஸ்டின் வரும். எவ்வளவு இடம் வேணும்னு புரியுங்க. அந்த இடத்துக்குள்ள எப்படி எத்தனை சதுரம் வீடு கட்ட போறோம்னு உள்ள வாங்க. சொல்லுங்க ஆமென். எத்தனை சதுரம் வீட்டுக்கு எவ்வளவு பணம் வரணும் அப்புறம் கணக்கு வரும். அந்த பணத்தை எங்க இருந்து வருங்கிறது 4வது இடத்துல தான் பணம் வரும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நொடிச்சு போய் ஒருத்தன் தொழிலே இல்லை பிரதர், சிரமத்தில் இருக்கேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கிருபை. சொல்லுங்க ஆமென். கர்த்தரை தேடுங்க, முதல்ல கர்த்தரை தேடு. கர்த்தர் உனக்கு கொஞ்சம் கொடுக்கறதுல உண்மையாரு. முதல்ல பைபிள் அப்படி சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே நான் அநேகத்துக்கு அதிகாரியா இருப்பேன். சொல்லுங்க ஆமென். அப்புறம் சுந்தரங்க மலேசியா வரும்போது ஒன்றும் பெருசா கட்டியெல்லாம் கொண்டு வரல, சின்ன 3000 ரூபா வாடகை இடம், 3000 ரூபாய்க்கு வாடகை இடம் இந்த புதுக்கோட்டை ரோட்ல போய், ஆண்டவரே நுழையும் போது இவருக்கு ஒரு சொந்த கட்டடத்தை முதல்ல கொடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இவருக்கு ஒரு சொந்த கட்டடத்தை முதல்ல கொடுங்க. அப்படிங்கிற மனுஷனுக்கு ஒரு சொந்த கட்டடம் நம்மளால வாங்க முடியும், சொந்த இடத்தை வாங்க முடியும். ஆண்டவரே கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் முதல்ல தீ மாதிரி எழும்பணும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு இடம், அப்புறம் 2 இடம் 3 இடம் உன்னை விருத்தி ஆக்குவார். உன் விசுவாசம் வளரும் போது சொல்லுங்க ஆமென், உன் எல்லை விஸ்தாரமாகும். விசுவாசம் வளரும் போது எல்லை பிரிவாகும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் இங்க தெய்வ வசனம் சொல்கிறது. வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்துல, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாயிலிருந்து கர்த்தருக்கு மகிமைன்னு வரணும். இயேசு சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு மகிமைன்னு வரணும். ஒரு வசனம் இருக்கு சங்கீத புஸ்தகத்துல, தேவனுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்க நீ ஹோட்டல்ல சாப்பிடும்போது ஜெபம் பண்ணா என்ன, எங்கேயாவது போறோம், கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரே நான் இப்ப ரோட்ல கூட வாய் திறந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இவன் பார்த்து எனக்கு என்ன போகுது, எனக்கு அற்புதம் நடத்துறவர் கர்த்தர். இந்த பாஸ்டர் பைத்தியாரன்னு சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பிரச்சனையான நேரங்களில் ரோட்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணி போயிட்டே இருப்பேன். இவன் பார்க்கறனால எனக்கு நன்மை வராது. கர்த்தரனை பார்க்கணும். ஆண்டவரே இப்படி ஒரு இக்கட்டு, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி இவங்க சூழ்ந்திருக்காங்க, நீர் இந்த இடத்துக்கு முன்னே நிக்கணும், நீர் முன்ன போகணும், நீர் இந்த இடத்துல ஸ்பாட்ல இறங்கணும் கர்த்தாவே. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ சாட்சி நான் சொல்லிட்டே இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க ஆமென், அவருடைய ரட்சிப்பை நீ விரும்பினா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. வசனம் அப்படி சொல்லுது. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு மகிமை வாயத்திறன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை பழக்குங்க. glory to God. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.